நம்ம ஆன்லைன்ல நிறைய பொருள் இந்த காலகட்டத்துல வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நிறைய பொருள் டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. சோ நம்ம வாங்கக்கூடியது டூப்ளிகேட் ப்ராடக்டா அல்லது உண்மையான ப்ராடக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சைட் தான் இந்த சைட் find4u.in find4u.in. இந்த சைட்ல உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்டா உங்களுக்கு இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த சோப்பு இருக்குன்னா இந்த சோப்பு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த சைட்டுக்குள்ளே உங்களுக்கு போயிடும். இது உண்மையான ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் இந்த சைட்ல இல்லாத ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு தேவைன்னா இவங்களோட மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணீங்கன்னா within 48 hours குள்ள உங்களுக்கு அவங்க மெயில் பண்ணுவாங்க. ஒரிஜினல் ப்ராடக்ட்டோட லிங்க் நீங்க அதுல இருந்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட் உண்மையான ப்ராடக்ட்டா வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த ஒரு பொருள் இருந்தா நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயத்தை நம்ம அடையலாம். ஆக்சுவலி இந்த வீடியோல சொல்லக்கூடிய கருத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, இது எனக்கு சரியா வருமா, இல்ல என்னோட வேவ் லென்த்துக்கு இது கரெக்டா இருக்குமா, என் மைண்ட் தாட்டுக்கு இது கரெக்டா இருக்குமா, எனக்கு நிறைய நெகட்டிவ்ல இருக்கு, என்னால இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு அது சரிப்பட்டு வருமா இல்ல எனக்கு அது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டெக்னிக் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். பிகாஸ் இது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு மெத்தட், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா நீங்க இத தனியா செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ண தேவை கிடையாது. இது நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றா கலக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்மளோட ரெகுலர் லைஃப் ரொட்டீனோட இது கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நீங்க இதுக்குன்னு தனியா மனக்கட்டி இந்த நேரம் நான் மெடிடேஷன் பண்ண போறேன், இந்த நேரம் எழுத போறேன், இல்ல இந்த நேரம் விஷுவல் பண்ண போறேன் அப்படிங்கிற எதுவுமே வேண்டாம். இந்த நேரத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எப்பேரோட பிஸி ஷெட்யூலா இருந்தாலுமே இதை நீங்க உங்களோட வாழ்க்கையோட ஒன்றா கலந்து கொள்ள முடியும். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். சோ இதை பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பாருங்க. ஆக்சுவலி நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும். நான் விரும்பின வீடு வாங்கணும், நான் விரும்பின கார் வாங்கணும், இல்ல நான் இந்த லைஃப் அடையணும், இதை நான் படிச்சு முடிக்கணும், இல்ல நான் இந்த விரும்பின வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இவங்களோட இருக்கணும். அது போல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம்ஸ் இருக்கும். நாட்டால் எல்லாருக்குமே ஒரே ட்ரீம் இருக்காது. எல்லாருக்குமே பணம்னா எல்லாருக்கும் பணமா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா மாற ஆரம்பிக்கும். சோ உங்களோட ட்ரீம் தகுந்தாற் போல நான் சொல்றதை பயன்படுத்திக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை நமக்கு தகுந்தாற் போல பயன்படுத்திக்கிறது. அதாவது நம்மளோட தாட்ஸ், நமக்கு என்ன வேண்டுமோ, நம்மளோட கனவு என்னவோ, நம்மளோட லட்சியம் என்னவோ அதற்கு தகுந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம சூஸ் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் அந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களை உங்களுடைய ட்ரீமை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு கார் போட்ட ஒரு கீ செயின் நான் வாங்குறேன். பிகாஸ் எனக்கு ஒரு கார் வாங்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னா நான் கார் போட்ட கீ செயின் வாங்குறப்ப என் மைண்ட்ல பாத்தீங்கன்னா ஓகே நான் கார் வாங்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் எனக்கு ரொம்ப ஆழமா பதியும். அந்த கீ செயினை நான் பார்க்கும்போதுல பாத்தீங்கன்னா நான் இந்த கார் வாங்கணும். முதல் விஷயம், நான் கார் வாங்கணும்னு முடிவு பண்ண என்ன வாங்கணும், என்ன மாடல் கார் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த வோல்வோ கார் வாங்கணும், என்ன மாடல் XC40 வாங்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா நான் நினைக்கிறேன் என் மைண்ட்ல பாத்தீங்கன்னா நான் வால்வோ கார் XC40 கார் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். சோ நான் அதே ஒரு கீ செயின் வாங்கிட்டு இப்போ என் கையில இந்த கீ செயின் இருக்கு, ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்த கார் இருக்கும் அப்படின்னு அது முழுமையா நம்பணும். அந்த கீ செயினை நான் பார்க்கும்போதெல்லாம் நான் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அந்த கார் என்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நான் முழுமையா நம்பணும், அவ்வளவுதான். இதை பாத்தீங்கன்னா அந்த கீ செயின் நான் பார்க்கறப்பலாம் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த தாட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டே இருக்கணும். எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, என் லட்சியத்தை நான் மறக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் மறந்துடுவாங்க. நீங்க உங்களோட 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 8 to 10 hours நீங்க உங்க லட்சியத்தை பத்தியே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னாவே நீங்க சீக்கிரமா அதை அடைவீங்க. இதுவே நீங்க இந்த 24 hours உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்க லட்சியத்திலே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை ரொம்ப வேகமா அடைவீங்க. சோ நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நம்மளோட லட்சியத்தை பத்தி நம்ம நினைக்கிறோமோ அதுதான் முக்கியம். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நான் முழு கவனம் செலுத்தணும், என்ன வேண்டாங்கிறது கிடையாது. இப்ப நான் எனக்கு அந்த கார் வேணும், இப்ப நான் வோல்வோ கார்னா எனக்கு இந்த வால்வோ கார்ல XC40 இந்த மாடல் கார், இந்த கலர், இப்ப எனக்கு ஒயிட்னா ஒயிட் கலர் கார் எனக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு அதற்கு தகுந்த ஒரு கார் சின்ன பொம்மை, ஓகே அந்த கீ செயினை நான் வாங்கிட்டேன். அந்த கீ செயின் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே என் கூட இருக்கிற மாதிரியே நான் வைத்துக்கணும். அந்த கீ செயின் பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் என்கிட்ட இந்த வால்வோ கார் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை நம்பணும். என்னோட வால்வோ கார்ல இந்த கீ செயின் நான் மாட்ட போறேன், இந்த கீ செயினை கொண்டு போய் என் கார்ல வைக்க போறேன் அப்படின்னு நான் முழுமையா நம்பணும். இதை கொண்டு போய் நான் வைப்பேன் அப்படின்னு நான் முழுமையா நம்பிட்டு அந்த கீ செயின் பாக்குறப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வால்வோ கார் என்கிட்ட வருது அப்படின்னு நான் முழுக்க 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 அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கணும். இதை பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வகையில தான் வரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த பிசினஸ் தான் எனக்கு இது கிடைக்கணும், இல்ல எனக்கு ஒருத்தங்க இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த பணத்து மூலியமா தான் எனக்கு இந்த கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற பதிலாக என்னோட குறிக்கோள் என்ன, அந்த கார் வாங்கணும். சோ என் குறிக்கோளை மட்டும் தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் வைக்காதீங்க. இது உங்களுக்கு எதுவாக
இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்க அந்த பணத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பணம் வேணுமா, எவ்வளவு ஒரு கோடி ரூபாய் வேணுமா, அந்த 1 கோடி ரூபாய் பணத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. தவிர உங்களுக்கு அந்த பணம் எனக்கு இதுல இருந்தா வரணும், எனக்கு இந்த வேலை நல்லா அமைஞ்சு எனக்கு இந்த 1 கோடி ரூபாய் வரணும் அப்படி நினைக்க வேண்டாம். உங்களோட குறிக்கோள் அந்த 1 கோடி ரூபாய். அது எதுல வேணாலும் இருக்கலாம். பிகாஸ் நீங்க செய்யற வேலை கூட உங்களுக்கு தரங்களா இருக்கலாம். திடீர்னு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அமைஞ்சு அது கூட உங்களுக்கு வரலாம். சோ எதுவாக இருந்தாலும் நம்மளோட எய்ம் என்னன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான். இடையில எப்படி வரும் அப்படிங்கிற நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு சேர வேண்டிய இலக்கு மட்டும் தான் நம்மளோட கருத்தா இருக்கணும். அதை மட்டும் நம்ம முழு ஃபோக்கஸ் பண்ணணும். எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வேண்டுமோ அதுல நம்மளோட முழு கவனத்தையும் செலுத்திட்டே இருக்கணும். அந்த ஒரு வெறி இருக்கணும். நான் வாங்கியே தீரணும், எனக்கு அதை கட்டச்சே தீரணும், அதை கிடைக்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற வெறி இருக்கணும். என் வெறி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கான வாய்ப்புகள் அமைய ஆரம்பிக்கும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட இப்ப வந்து ஒரு சாதாரண மாருதி 800 கார் வாங்குறதுக்கே எனக்கு வந்து இப்ப வசதி இல்லாத நேரத்துல திடீர்னு வால்வா எக்ஸி நான் வாங்கணும்னு நினைத்தேன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுக்கான டைம் எடுக்கும். பட் கிடைக்காம போகாது, அதற்கான டைம் எடுக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட ஓரளவுக்கு ஒரு ஹோண்டா சிட்டி கார் வாங்குற அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா XC40 வாங்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நான் வந்து பாத்தீங்கன்னா லோன் போட்டு கூட வாங்கிட்டு போயிடலாம். இது போல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேப்பபிலிட்டிக்கு தகுந்தாற் போல அதோட டைமிங் கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும். அடுத்தது என் கான்பிடென்ட்க்கு தகுந்தாற் போல என் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கணும் அதற்கு தகுந்தாற் போல எனக்கு அது வேகமா கிடைக்கும். என் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இப்ப அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லனாலுமே என்னோட நம்பிக்கை எனக்கு அதற்கான வழிவகை செய்து கொடுக்கும். அவ்வளவுதான். சோ இதை வந்து உங்களோட வாழ்க்கைக்கு கூட பயன்படுத்துங்க. நீங்க உங்களோட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களே கல்யாணம் பண்ணணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு கூட இமேஜ் பண்ணிக்கலாம். அந்த வீட்டுல நீங்க ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கதா கற்பனை பண்ணுங்க. இந்த மேரேஜ் பண்றது இதை பத்தி யோசிக்கிறவளாக அதுக்கு அடுத்த லெவல் என்னவோ நீங்க ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறத நீங்க அந்த ஒரு வீடு மாதிரி ஒரு பொம்மை வாங்கி வச்சுட்டு அந்த வீட்டை பாக்குறப்பலாம் இந்த வீட்டுல நம்ம இப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இமேஜ் பண்ணோம். அந்த வீடு எப்படி இருக்கணும் முதல் கொண்டு நீங்க முழுமையா ரெடி பண்ணி வைத்திருக்கணும். நெட்ல போங்க, வீடுமா இருக்கிற பிக்சர்ஸ் ஒவ்வொன்னா எடுங்க. அது மாதிரி எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வைத்துட்டு அதை பார்த்த உடனே உங்களோட ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருக்கணுமோ அது உங்க மைண்ட்ல வரணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 1 hour உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குன்னா இதை பார்க்க அந்த தாட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்கும். உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அது ரொம்ப வேகமா உங்களுக்கு பதிய ஆரம்பிக்கும். அந்த பதிந்த விஷயம் உங்களுக்கு வேகமா நடக்கும். முழுமையா நம்புங்க, ரொம்ப ஈஸி. உங்களோட லைஃப் ஸ்டைலோட கலந்த ஒரு விஷயம் தான். இன்னைக்கே முயற்சி பண்ணுங்க. இதுக்கு நீங்க ஸ்பெசிபிக்கா எந்த ஒரு நேரத்துல ஒதுக்கவே வேண்டாம். ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம்ல 10ல இதை ஒன்னாவே உங்களுக்கு கலந்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கான ஆப்ஜெக்ட்ங்கிறது அதே மாதிரி இருக்கக்கூடிய பொம்மை தான் வாங்கி வைக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க. ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லை கூட நீங்க எடுத்துக்கோங்க. இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும் போதெல்லாம் என்னோட ட்ரீமை ரிமைண்ட் பண்ணா அது கூட எனக்கு கரெக்ட் தான். சோ எனக்கு எதை பார்த்து எதை இமேஜ் பண்ணாலும் கரெக்டா வருதுன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து வைங்க. அது எதுவாக இருந்தாலும் இன்கேஸ் உங்களோட வாட்ச், என் வாட்சை பாக்குறப்பல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கணும் ஒரு தாட் வருதா, சூப்பர், நீங்க உங்க வாட்ச் கூட வைத்துக்கலாம். இல்ல உங்க பைக் சாவி கையில வச்சிட்டு இருக்கீங்க, உங்க பைக்கை பாக்குறப்பல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வோல்வோ கார் வாங்க நினைக்குதா, அதுவும் சூப்பரான விஷயம் தான். அதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களோட டெஸ்டினேஷன் முடிவு பண்ணிக்கோங்க. அதற்கு தகுந்த ஆப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எல்லாருமே முயற்சி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. நம்பிக்கை அப்படிங்கறது நமக்கு தேவையானது. நம்ம நம்பக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இல்ல நம்ம வெறுக்கக்கூடிய விஷயங்கள். சோ நம்ம எதையுமே வெறுக்க வேண்டாம். நம்ம எல்லாத்தையுமே ஏற்க தயாராகலாம். நமக்கு பிடிச்சதை மட்டுமே ஏற்க தயாரா இருந்தோம்னா தான் அதுவே நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கும். என்னைக்குமே பிடிக்காத பத்தி யோசிக்கிற பதிலா பிடிச்சதை பத்தி மட்டும் யோசிங்க. நல்லதை மட்டும் யோசிங்க. நல்லதை மட்டும் திங்க் பண்ணுங்க. நல்லது மட்டும் தான் உங்களுக்கு நடக்கும். அடுத்தவனுக்கு கெட்டதை நினைக்கிறீங்க, ஒரு கெட்ட வார்த்தை பேசுறீங்க, ஒரு நெகட்டிவான தாட்ஸ் அடுத்தவங்களுக்கு நீங்க சொன்னா கூட அது உங்க மேலையும் சேர்த்து தான் பாதிக்கும். நீங்க அதிகமா ஒருத்தர் கெட்டதை திட்டினா கூட அது உங்களை பாதிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஒவ்வொன்றா மாத்த தான் நீங்க பர்ஃபெக்ட்டா மோல்ட் ஆவீங்க. ஒருத்தங்க கிட்ட பேட் வைப்ரேஷன் வருதா முடிஞ்ச அளவுக்கு அவர் விட்டு விலகியே இருங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள பர்சன் கூட ஜாயின் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே நினைச்சு சாதிப்பீங்க. அண்ட் மறக்காம எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதே பேர் மெயில் பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப நிறைய பேர் மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ தேங்க்யூ வெரி மச்.